ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இன்னர் மேஜிக். இதுதான் வந்து என்னோடய ஆஃபீஸ் டேபிள். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து ஆசையாக இருந்தது. ஸ்பார்க் ஜாய் மேரி கோண்டோ அவங்களோட புக்கு படித்ததுலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஆஃபீஸ் டேபிள்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டேபிள் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குது. நான் இதில் சில ஐட்டம்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சில ஐட்டம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 days ஒன்ஸ் அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் டேபிளில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் மினிமலிசமாக ஃபாலோ பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் தேவையானதை மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நம்ம வந்து எப்போயா வாங்கிட்டு வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணுவோம். நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்து எப்போயுமே இருந்துகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது கொஞ்சம் மினிமலிசமாக இருக்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து இப்போது க்ளீன் பண்ணுறேன். ப்ளஸ் இது வந்து க்ளீன் பண்ணியும் எனக்கு ஒரு 2 weeks ஆச்சு. ஸோ க்ளீனிங்கும் ஆச்சு, ப்ளஸ் நம்ம மினிமலிசமும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கிளாஸ் கவர் வந்து பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து எனக்கு பிடிச்ச கோட்ஸு, அப்புறம் ருப்பீஸ் எல்லாம் நியூவாக இருக்கும் இல்லையா, அந்த ரூபா நோட்டெலாம் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஸோ சின்ன வயசில் வந்து நான் சேர்த்து வச்ச ருப்பீஸ் தான் இது. இப்போ இந்த மாதிரி மிரர் இருக்கனால நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப கிளம்ஸியாக இருந்தனால அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ என்னோடய டேபிளில் வந்து நான் டெய்லியும் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் வந்து எடுத்துடாதீங்க. உங்களுக்கு வந்து எது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை வச்சுக்கோங்க. உடனே த்ரோ பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க. அது ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸே பண்ணல, உங்களுக்கு அது நீடாகவே தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து த்ரோ பண்ணிங்கன்னா ஓகே. இல்லைன்னா யாருக்காவது டொனேட் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்க எல்லா செடிகளும் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டு, அப்புறம் என்னோடய பையன் கொடுத்த கிஃப்ட், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எங்கேயா வெளில போகும்போது வாங்கியிருப்போம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கும்போது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம மைண்டும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கிளம்ஸியாக வந்து எப்போயுமே நமக்கு தோணாது. இது வந்து எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸில் ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும், அதில் வந்து நம்ம ஃபெயில் ஆனால் கூட ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டாகவும் இருந்தது. ப்ளஸ் என்னோடய லைஃப்லேயே நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதை வச்சுருக்கேன். ருப்பீஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் அது வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன். நீங்கள் கீபோர்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒயர்லெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹேண்டியாக எடுத்துக்கலாம், எங்கேயாவது இது பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய டேபிளும் நான் வந்து ப்ளஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பென்னே வந்து ஒரு 35க்கு மேலே வந்து வச்சுருந்தேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ வாங்கினது அந்த மாதிரியே நிறையா இருந்தது. இது வந்து ஸ்கேலு, எனக்கு இது ரொம்ப குட்டியாகவும் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வந்து கீபோர்டெலாம் நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த USB லைட்டு அதை வந்து நம்ம போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எரேசர் ப்ளஸ் ஷார்ப்னர் 2 இருக்குது. அதனால் அது வந்து ஒரே இதாக வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கினேன். கைக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொடுக்கும். நம்ம வந்து எப்போயாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இல்லை கொஞ்சம் நம்ம மவுஸ்லாம் யூஸ் பண்ணி கை வந்து ஒரு மாதிரி நம்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கு. ப்ளஸ் கொசுவெல்லாம் கடிக்குள்ள இந்த ஓடோமாஸ் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறது நல்லது. ஆஃப்டர் 6 o'clock நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னா கொசு வந்து ரொம்ப கடிக்காது. இது உங்களுக்கு தெரியும், என்னோடய பிளானர். இது வந்து நம்ம மார்னிங் எந்திரிச்சோடனே விஷன் போர்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். அது போக நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு சில இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன லைஃப்பில் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் எதை பற்றி ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதை அச்சீவ் பண்ணணுமா, அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ நான் ஒவ்வொரு கார்டும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு அந்த கார்டில் இருக்கிறதையும் நம்ம படிச்சுட்டு ஒரு 1 or 2 minutes வந்து அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் அது இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இது செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைல். இது வந்து நமக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, எது நல்ல தாட்ஸ், எது வந்து வளர்த்துக்கணும், எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த எண்ணம் ஆராய்தல் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் பண்ணிகிட்ருக்கனால அதோட ரிலேட்டட் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் எனக்கு தேவையான சில நோட்டு. கீழேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் மினிமலைஸ் பண்ணலை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பென் இருக்குது. நான் இதில் சிலதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம்லாம் எழுதும். ஸோ நான் ஒரு 1 இயர்க்கே நான் பென் வாங்க வேணாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பென் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரும்போது தான் தெரியும் எவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம், இனி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன ஏதாவது விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருப்பேன், கணக்கு இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் சைட் பேப்பர்ஸ். யாராவது கேட்டாங்க இல்லை நம்மளே ஏதாவது எழுதணுன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். தேங்க்யூ, பாய்.